ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு ஸ்கூலோட டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நிறைய பேர் எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். இதுக்கு சீஸை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. பன்னீர் இருக்கு இல்லையா, அதையும் இந்த மாதிரி மெலீஸாக நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. கேப்சிகம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம நறுக்கி எடுத்துக்க போகிறோம். இது கார்ன், இது பாயில் கார்னாக எடுத்துக்கலாம், இல்லைனா ரெடிமேடாக இப்போ உங்களுக்கு விற்கிது அதை கூட எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவை இந்த மாதிரி பதத்தில் நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். இதை பூரி சைஸ்க்கு சின்ன சின்ன சப்பாத்தியாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரோல் பண்ணும்போது நல்லா மெலீஸாக ரோல் பண்ணுங்கள். திக்காக போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் அதுக்குள்ளே நம்ம சாப்பிடும்போது சப்பாத்தி பயங்கர ஹார்டாக இருக்கும். ஸோ நல்லா போதுமான அளவுக்கு நல்லா மெலீஸாக திரட்டி எடுத்துக்கோங்க. கல் நல்லா சூடானதும் இந்த சப்பாத்தி அதில் போட்டு 2 நிமிஷம் 2 பக்கமும் நம்ம திருப்பி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹையில் இருக்கும் ஃப்ளேமு. இன்னொரு இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு காட்டாமல் இருந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ். இது நான் ரெட் சில்லி டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் காரமாக இருக்கும். உங்கள் பசங்க காரம் சாப்பிட மாட்டீங்கன்னா நார்மல் டொமேட்டோ கெச்சப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பன்னீர் கார்னெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப பிளண்டாக இருக்குன்றதுனால நான் சில்லி சாஸ் எடுத்திருக்கேங்க, ரெட் சில்லி சாஸு. இது மேலே சைடில் ஒரு பக்கமாக நம்ம கட் பண்ண எல்லாமே போட போகிறோம். நான் இப்போ கேப்சிகம்மு, இந்த கார்னு, பன்னீர் இதெல்லாம் போட்டுட்டு மேல் லேயரில் மட்டும்தான் நம்ம சீஸ் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா டபுள் சைடு சீஸ்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சீஸ் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் போடலாம். எப்படி வேணும்னாலும் உங்கள் இஷ்டம். ரொம்ப சீஸ் ஆகிடுச்சுன்னா மத்தியான டைமில் சாப்பிடும்போது பசங்களுக்கு ரொம்ப ஹெவியாகிடும். இந்த கெச்சப்பை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது எல்லாமே பைண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு லிக்விட் மாதிரி நமக்கு தேவை இல்லையா, அதுக்காக இந்த கெச்சப் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அடுப்பு ரொம்ப சிம்மில் இருக்கணும். இப்போ ஹாஃபாக இந்த மாதிரி மடித்து ஒரு 2 செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற சீஸ் உருகும்போது அது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒரு 2 நிமிஷம் 2 பக்கமும் நம்ம ஃப்ளிப் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி தான் நம்ம அம்மாங்கள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஏதாவது வெரைட்டியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதை நம்ம எப்படி ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியும். இந்த டொமேட்டோ கெச்சப் கூட இப்போ நிறைய ஹோம்மேடு கிடைக்கிது, ஆர்கானிக் கிடைக்கிது. அந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நான் என்னோடய சின்ன பையனுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பெரிய சப்பாத்தியில் நல்ல ஒரு பெரிய கிளாஸ் இருக்கு இல்லையா, டம்ளர், அதில் ரவுண்டாக கட் பண்ணி குட்டி குட்டி டாக்கோஸ் மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன். சின்ன சின்னதாக இருக்கும்போது ஒரே பைட்டில் ஒரு 2 பைட்லேயே அது காலியாகும். ஆனால் அது பண்ணும்போது ஒரு 7-8 பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அவனுக்கு அது ஃபுல்லாகும். அவ்வளோதாங்க, சூப்பர் எம்மி நம்ம சப்பாத்தி டாக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம், ஈவினிங்கும் கொடுக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீஸியாக இருக்க பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.